அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதுமில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மக்களுக்குரிய நல்ல ஆட்சியை முழுமைப்படுத்தி இருக்கிறது. நம்மளுடைய மாண்புமிகு புரட்சித் தலைவரால் ஏற்படுத்திய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை முழுமையாக மக்களுக்குரிய நல்ல ஆட்சியை முழுமைப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு தொண்டர்கள் வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய சாதுரியமாக நமக்கு கிடைத்த அந்த வாக்குகளை கூட முறைகேடு செய்து பாரதிய ஜனதா தன்னுடைய மறைமுக ஆட்சி அமைப்பை தமிழ்நாட்டில் அமைத்து கொண்டு ஊடகங்கள் மற்ற அனைத்துமே கையில் எடுத்து மறைமுக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அனைத்துமே ஒவ்வொரு மாநிலமும் இதை கவனமாக ஒரு முக்கியமான பதிவாக கருத வேண்டும். நம்மளுடைய உரிமைகளை பெற்று மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொண்டிருக்கும் இதை அனைத்துமே கவனத்தில் கொள்ள வேண்டும். இன்றைக்கு விவசாய மக்களும் பனையேறி மக்களும் கேட்பது அந்த கல் இறக்குவதற்குரிய ஆவணத்தை தமிழ்நாட்டில் முழுமைப்படுத்த வேண்டும். அதிலும் அதிகபட்சமான குடிப்பழக்கத்தால் உடல்நிலை சீர்கேடு என்று பல்வேறு உபாதைகளால் ஆங்காங்கே மனநல காப்பகம் மற்றும் மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து கொண்டிருக்கும் அனைத்துமே மாற்றி அமைப்பதற்குரிய இந்த கல் விற்பனை ஆங்காங்கே முழுமைப்படுத்தி டாஸ்மார்க் முழுமையாக மூடும் பொழுது அந்த குடிப்பழக்கத்திலிருந்து சிறிது சிறிதாக மீட்டெடுப்பதற்கும் ஒரு அடிமைத்தனமான வாழ்வாதாரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு ஒரு மாற்றாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க முடியும். இதை அனைத்துமே கவனத்தில் கொண்டு அரசு இந்த கல் இறக்குவதனால் விவசாய மக்களுக்கும் பனையேறி மக்களுக்கும் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கவும், மறுபக்கம் மக்களை ஒரு நிலையான வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு கொடுக்க முடியும். இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் தன்னுடைய வீடு தன்னுடைய சூழ்நிலையை மறந்து அடிமைகளாக தங்களுடைய உடல்நிலை பாதித்தாலும் ஒரு மிகப்பெரிய மோசமான நிலைமையில் இருந்து கொண்டிருக்கும் மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மாற்று. கண்டிப்பாக இது உணவாக மருந்தாக அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்த முடியும். அனைத்துமே கருத்தில் கொண்டு அரசாங்கம் இதை வழிநடத்த வேண்டும் என்பது மக்களின் எளிய மக்களாக இங்கே நான் பதிவிடுகின்றேன். நன்றி.